குட் ஆஃப்டர்நூன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் டீசல் இன்ஜின் வித்து மெக்கானிக்கல் லோடிங் செட்டப். ஸோ லோடிங் செட்டப் பற்றியும் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஒரு இன்ஜின் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுக்கணும். ஸோ ஹீட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கணும். அப்படின்னா மொதல் விஷயம் லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நெய்தர் பி டிஸ்ட்ராய்டட், ரைட்? ஸோ இப்போது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு எனர்ஜி போகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் சேஞ்ச் ஆகுமோ ஒழிய அந்த எனர்ஜி வேறு மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அது இல்லாமல் ஆகாது, ரைட்? இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது நம்ம இன்ஜினுக்குள்ளே கொடுக்க போகிறது என்ன எனர்ஜி? ஹீட் எனர்ஜி. ஃபியூலை பர்ன் பண்ண போகிறோம். அது ஒன்று தான் இன்ஜின் கொடுக்குற இன்புட். இன்ஜின் கொடுக்குற எனர்ஜி என்னென்னா ஹீட் எனர்ஜி. ஸோ அவுட்புட் என்னவா எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம ஃப்ளை வீலில் நம்ம மெக்கானிக்கல் பவரை அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இன்ஜின், ஐசி இன்ஜின், ரைட்? ஸோ இப்போது நீங்கள் கொடுக்குற ஹீட் எனர்ஜி எல்லாமே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ எஃபிஷியன்சி நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐசி இன்ஜினுக்கு வந்து 36, 40 அந்த மாதிரி தான், 40% அந்த மாதிரி வரும். ஸோ ரிமைனிங் 60% எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேஸ்டேஜாக போகும், ரைட்? கால்குலேட் பண்ண முடியாத வேஸ்டேஜ். அது லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் பவராக கன்வெர்ட் ஆகி நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல் ஒர்க்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு அனுப்புகிற கூலண்ட் சப்ளை, ரைட்? ஸோ இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலண்ட் கொடுப்போம் இல்லையா, இன்ஜினில் கூலண்ட் சப்ளை கொடுப்போம். ஸோ அந்த கூலண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே போயிட்டு இன்ஜின் சிலிண்டரை சுற்றி கவர் பண்ணிட்டு மறுபடியும் ஹாட் கோல்டு வாட்டராக உள்ளே போய்ட்டு ஹாட் வாட்டராக வெளியே வரும். அப்போ என்ன மீனிங்? ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அது கன்சியூம் பண்ணிக்குது, ரைட்டா? ஸோ அது செகண்ட் கைண்ட். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்குள்ளே கம்பஸ் ஆகிறதுக்காக நம்ம ஏர் உள்ள சப்ளை பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஒரு ஆர்டினரி ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே போக போகுது. அந்த ஏரை தான் கம்ப்ரஸ் பண்ணி டீசலை ஸ்ப்ரே பண்ணி நாம் அதை என்ன பண்ண போகிறோம்னா இன்ஜின் வந்து மெக்கானிக்கல் தெர்மல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போது கம்பஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் போன ஏர் வெளியே எக்ஸாஸ்ட்டாக திரும்ப வெளியே வரும். ஃபியூல் கம்பஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே எக்ஸாஸ்ட்டாக திரும்ப வெளியே வரும். ஸோ அப்படி எக்ஸாஸ்ட்டாக வெளியே வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணிட்டு வரும், ஓகேவா? ஸோ வெறும் ஒரு 30 டிகிரி செல்சியஸில் போன ஏர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 250, 140, 180 அந்த மாதிரி டிகிரி செல்சியஸில் அது வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு பர்டிகுலர் ஹீட்டை வந்து அதை ப்ரொசஸ் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ நீ கொடுக்குற ஹீட் எனர்ஜி எல்லாம் எங்கே போகுது? ஃபஸ்ட்டு உனக்கு வேணுங்கிற யூஸ்ஃபுல் ஒர்க்காக ஃப்ளைவீல் மூலமாக நீ வெளியே எடுத்துடுற, அது ஃபஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிடுது. அது ஒரு பர்சன்டேஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் வாட்டர் ஒரு ஹீட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடுது, கேரி பண்ணிட்டு போயிடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற ஆர்டினரி ஏர் வெளியே வந்து ஹாட் ஏராக எக்ஸாஸ்ட் ஏராக வெளியே போகும்போது அது ஒரு ஹீட்டை எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ ரிமைனிங் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து வர ரேடியேஷன்ஸ், இன்ஜின்லேருந்து வர ரேடியேஷனாக வெளியே போகும். உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஃபிக்ஷனால் எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அது மூலமாக நடக்கிற ஹீட் எனர்ஜி வேஸ்டேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் பேலன்ஸ் ஷீட் போடணும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீட் இன்புட் எவ்வளோ மாஸ் ஆஃப் ஃபியூயல் எவ்வளோ கொடுத்தோம் இன்டூ கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச் கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி உள்ளே நீங்கள் சப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து அவுட்புட்டு ஒரு லோடை கொடுத்து நம்ம வந்து பிரேக் பவர் கன்சியூம் பண்ணிவிட்டு ஸோ பிரேக் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் மெக்கானிக்கல் எனர்ஜியை எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறது வந்துடும். அதுக்கு அடுத்தது வாட்டர் இருக்கிற டெம்பரேச்சர் சேஞ்சும் மாஸ் ஆஃப் ஃபேக்டரியும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம வாட்டர் எவ்வளோ ஹீட் எனர்ஜியை கொண்டு போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏர் ஃப்ளோவோட மாஸையும் அண்ட் தென் ஏரோட டெம்பரேச்சர் சேஞ்ச், இன்புட் ஏரோட டெம்பரேச்சர், அவுட்புட் ஏரோட டெம்பரேச்சர், இதை நம்ம நோட் பண்ணோன்னு சொன்னால் நாம் வந்து ஏர் மூலமாக எவ்வளோ ஹீட் எனர்ஜியை அது யூட்டிலைஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிடுச்சு, ப்ரொசஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ இப்போது இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற ப்ரொசீஜர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு செட்டப்பையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ ஆர்டினரி ஃப்ளைவீல் இருக்கும். நீங்கள் இந்த ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ணி
இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த லிவர் நவுத்து விட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸாஸ்ட் வால் ஆஸ் யூஷுவல் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட்டை ஆன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து எவ்வளோ சிசியில் இங்கே கூலண்ட் வாட்டர் ஃப்ளோ ஆகுது பாருங்கள் வெளியே, ரைட். ஸோ ஆன் பண்ணிவிட்டு கூலண்ட் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும், ரைட். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை வீலில் தான் நம்ம லோடு கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளை வீலில் லோடு கொடுக்கறனால இந்த இடத்துல வந்து இந்த இது உரசிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளை வீல் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ ஃப்ளை வீலை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை வீலுக்கு வாட்டர் சப்ளை கொடுத்துருவோம். இப்போ வாட்டர் வருது இல்லையா, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளை வீலுக்கு வாட்டர் சப்ளை கொடுத்துருவோம். ஸோ அப்போது இந்த பிரேக் ட்ரம் இருக்குது இல்லையா, இந்த பிரேக் ட்ரம்மும் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னது, ஃபியூல் லைன் ஆன் பண்ணணும், கூலண்ட் வாட்டர் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளை வீலுக்கு கொஞ்சம் வாட்டர் சப்ளை கொடுத்துடணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரைட்டா. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பண்ண உடனே நம்ம இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்லோ ஸ்பீட் டீசல் இன்ஜினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹீட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓகேவா. இன்ஜின் ரன் பண்ண விட்டுறீங்க. ஆஸ் யூஸ்வல் இன்ஜின் ஒரு ஐடியல் ஸ்பீட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெயிட்டு, ஸோ இன்ஜினோடைய மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டி 12 kg ஆர் 14 kg இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மேக்ஸிமம் வெயிட்டு அது இன்ஜினுக்கு இன்புட்டாக கொடுக்குறீங்க. ஸோ இது எவ்வளோ இருக்குண்ணா, ஸோ இது ஒரு 10 kg வெயிட் இருக்குது. இந்த 10 kg வெயிட்டை இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஹேங்கரில் 10 அண்ட் தென் இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு 12 kg ஒரு வெயிட் போடலாம், இல்லை 10 kg போடலாம். உங்கள் விருப்பம் ஒரு 70% இல்லை 80% ஒரு லோடு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் இல்லை வைவா எப்படி இருக்குன்னா நம்ம இப்போ சொல்கிறது ஒரு வெயிட்டில் உங்களுக்கு டெமோ காமிச்சனாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ய போகும்போது உங்களுக்கு வந்து 70% ஆஃப் லோடு கொடுங்க, 20% ஆஃப் லோடு 80% லோடு கொடுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி லோடை நீங்கள் இன்ஜின் இன்புட்டாக கொடுத்து நீங்கள் ஹீட் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 10 kg லோடு எடுத்து இன்ஜினில் போட்டுறேன். ஸோ போட்டோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜின் இந்த இடத்துல இந்த வெயிட்டிங்கு பிரேக் ட்ரம்மை பிரேக் பண்ணி பிடிக்கும். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் இந்த இடத்துல W2 காட்டும், இந்த W1 W2 ரெண்டையும் நாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்க் கால்குலேட் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ இந்த மீன் எஃபெக்டிவ் ரேடியஸ் நோட் பண்ணிப்போம். மீன் எஃபெக்டிவ் ரேடியஸ் நோட் பண்ணிவிட்டு W × RE போட டார்க் கிடச்சிரும். ஸோ அதுக்கு நமக்கு ஸ்பீடு வேணும் இல்லையா, எவ்வளோ ஸ்பீட் இன்ஜின் ரன் ஆச்சு அப்படிங்கிறது. இங்கே டாக்கோமீட்டர் இருக்குது, எவ்வளோ RPM அப்படிங்கிறது இது காமிச்சிடும் நமக்கு, ஓகேவா. இப்போ 0 இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்பீடு காட்டும், ரைட்டா. ஸோ இப்போது பிரேக் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு டேட்டா எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோங்கிறது வேணும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் பண்ண மாதிரியே தான். ஸோ ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறக்கு இந்த வால்வ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டேங்க்லேருந்து வர ஃபியூல் ஆஃப் ஆகிட்டு இந்த பியூரெட் மூலமாக உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே ஃபியூல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே எவ்வளோ இருக்குது, 50-55 cc இங்கே மாதிரி இருக்குது. ஸோ 55லேருந்து ஒரு 40 வரைக்கும், 55லேருந்து ஒரு 45, அப்போ 10 cc. ஸோ 10 ccக்கு எவ்வளோ டைம் 10 cc ஃபியூல் கன்சியூம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு போட்டிங்கன்னா இன்ஜின் எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் பண்ணுதோ ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஃபியூல் உள்ளே கொடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டர் எவ்வளோ ஹீட் எனர்ஜி எடுத்துகிட்டு போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் கூலண்ட் ஃப்ளோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டோமீட்டர் அட்டாச் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஃப்ளோ மீட்டர் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இன்ஜின் ரோட்டோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் சிசி அப்படிங்கிறது இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இங்கே எவ்வளோ சிசிங்கிறது இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஏற பால் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஏற எவ்வளோ சிசி இங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா. எவ்வளோ சிசி ஆஃப் ஃபியூல் போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம கேஜியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிசி ஆஃப் கூலண்ட் ஃப்ளோ இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கூலண்ட்டோட ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் கூலண்ட்டோடைய இன்புட் டெம்பரேச்சர் அவுட்புட் டெம்பரேச்சர் தெரியணும். அதில் அங்கே சென்சாரில் காமிச்சிக்கலாம். அந்த சென்சார் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட இன்புட் ஃப்ளோ இருக்க சென்சார். இந்த டிவைஸ் போய் அங்கே இன்ஜினுடைய கண்ட்ரோல் போல் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த இருக்க சென்சார் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டோடைய கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஜினோட எக்ஸாஸ்ட் எவ்வளோ டெம்பரேச்சரில் போகுதுங்கிறது அங்கே நமக்கு சென்சார் காமிச்சிடும். அதுக்கடுத்து ஏர் இன்லெட் டெம்பரேச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் வாட்டரோடைய அவுட்லெட் டெம்பரேச்சர், ரைட்டாக மாற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து கூலண்ட்டோட இன்லெட் டெம்பரேச்சர், கூலண்ட்டோட அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ அதே போல் ஏர் இன்லெட் டெம்பரேச்சர், ஏர் அவுட்லெட் டெம்பரேச்சர் பார்க்கணும். ஸோ ஏரோட இன்லெட் டெம்பரேச்சர் ஓப்பன் சென்சார் இருக்கும், அது நம்ம ரூம் டெம்பரேச்சர், ஏர் இன்லெட் டெம்பரேச்சர். ஏர் அவுட்லெட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த எக்ஸாஸ்ட் பைப் போது பாருங்கள், இந்த எக்ஸாஸ்ட் பைப்போட
ரீடிங். ஓகேவா, இங்கேருந்து சென்சார் இருக்குது, அதையும் கனெக்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு சென்சார் இருக்கும். ஸோ T1 அப்படிங்கிறது என்ன கண்ணா, இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர். T2 அவுட்லெட் வாட்டர் டெம்பரேச்சர். இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் கூலண்டோட இன்லெட் டெம்பரேச்சர், T2ங்கிறது கூலண்டோட அவுட்லெட் டெம்பரேச்சர். T3 எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர். இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸாஸ்ட் கேஸோட T3 டெம்பரேச்சர். T4 அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர், ஓப்பன் சென்சார். நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆல்ரெடி தெர்மாமீட்டர்லேயே பார்த்தோம்னாலும் தெரியும் அது. ஸோ இப்போ ஏரோடைய மாஸ் எவ்வளோ ஃப்ளோ போகுது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆரிஃபைஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா, இந்த ஆரிஃபைஸோட டயாமீட்டர் ஆல்ரெடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேபில் செஞ்ச மாதிரி ஆரிஃபைஸோட டயாமீட்டர் வச்சுட்டு மேனோமீட்டரோட டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ஹைட் டிஃப்ரென்ஸ் காட்டும், H1 H2 டிஃப்ரென்ஸ். அதை ரெண்டையும் நோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா போட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு மாஸ் ஆஃப் ஏர் கிடச்சிரும். ஓகேவா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த ஏர் எடுத்துக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு எக்ஸாஸ்ட் கேஸோடைய மாஸ் கிடச்சிரும். ஸோ ஈக்குவலண்ட்டாக இருக்கும், எக்ஸாஸ்ட் கேஸோடைய மாஸும் ஏரோட மாஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஏரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி போட்டுட்டு இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஏரோட இன்புட் டெம்பரேச்சர், எக்ஸாஸ்ட் கேஸோடைய டெம்பரேச்சர், ரெண்டு டிஃப்ரென்ஸ் போட்டோம்னா நமக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் எவ்வளோ ஹீட் ப்ரொசஸ் பண்ணிட்டு போச்சுன்னு கிடச்சிரும். ஸோ அதே போல் இந்த கூலண்டோடைய மாஸு, கூலண்டோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இன்புட் அவுட்புட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து கூலண்ட் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கன்சியூம் பண்ணிட்டு போச்சுன்னு கிடச்சிரும். ஆஸ் யூஷுவல் 2π×10⁻⁶ ஃபார்முலா போட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பிரேக் பவர் எவ்வளோ கிடச்சதுன்னு கிடச்சிரும். ஓகேவா, இதெல்லாம் போக மைனஸ் பண்ணி நம்ம எடுத்தோன்னு சொன்னால் எவ்வளோ இன்புட் கொடுத்தோமோ அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதான் என்னது, நமக்கு எவ்வளோ வேஸ்ட்டு ரேடியேஷன்னாலையும் அன்அக்கௌண்ட்டாக எவ்வளோ ஹீட் வேஸ்ட் ஆச்சுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது இன்புட் அவுட்புட் வந்து 100 வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் பேலன்ஸ் ஹீட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போது இந்த ஹீட் பேலன்ஸ் ஷீட்டை நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சில ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பேலன்ஸில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கிறது ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பவர் கிடைக்கிறது. ரைட்டா, ஸோ இப்போது உனக்கு அந்த பிரேக் பவர் கிடைக்கிறது அதிகமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகம். ஸோ பிரேக் பவர் குறைய என்ன மீனிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக எனர்ஜி கன்வெர்ட் ஆகலன்னு மீனிங். ஸோ எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த கூலண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கூலண்ட் நீங்கள் அதிகமாக வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் இன்ஜின் சீக்கிரமாக ரொம்ப கூல் ஆகிடும். ஸோ அதனால அது அதிகமான ஹீட் எனர்ஜியை ப்ரொசஸ் பண்ணிட்டு போயிடும். அதனால் ஆப்டிமமாக என்ன ஃப்ளோ வைக்கணுமோ அந்த ஃப்ளோ மட்டும் வச்சா போதும். ஓகேவா, அதுக்கடுத்து இன்ஜின் ப்ராப்பராக லூபிகேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்அக்கௌண்டட் ஹீட் லாஸஸ் அதிகமாகும். ஓகேவா, ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணும். ஓகேவா, ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரோ புரிஞ்சிருக்கும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ சம்மரி மட்டும் கொடுத்துறேன். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணுங்கிறது, கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறீங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ளைவீலுக்கு போகிற கூலண்ட் சப்ளைவை ஆன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இன்ஜினுக்கு வெயிட் கொடுக்குறீங்க, W1 W2 நோட் பண்ணுறீங்க. ஓகேவா, அடுத்தது இன்ஜினோட ஸ்பீட் நோட் பண்ணுறீங்க. அண்ட் தென் ஃபியூயல் கன்சப்ஷன் எவ்வளோ ஆகுதுன்னு நோட் பண்ணுறீங்க. மேனோமீட்டர் ரீடிங் எடுக்கணும். இந்த 4 டெம்பரேச்சர் இருக்கணும். என்னென்ன, வாட்டர் இன்லெட், வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர், எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டு ஒரு ரீடிங் எடுத்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நான் மேனுவலாக ரீடிங் கொடுத்துட்றேன். அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஆன்லைனில் நான் உங்களுக்கு வந்து ஃபார்முலாவோட சொல்லித்தரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் நான் கொடுக்குற ரீடிங் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு ஹீட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, இன்ஜினுக்கு கொடுக்க வேண்டிய கூலண்ட் சப்ளைவை ஆப்டிமல் கண்டிஷனில் கொடுத்துருவோம். அதாவது அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஓகேவா, இந்த ஃப்ளோ உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் வேல்யூ எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது இது மேலே ஏறது உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. ரைட், ஸோ இந்த இடம், ஸோ இதில் பாருங்கள் கூலண்ட்டு வெளியே ஃப்ளோ இருக்குது. ஓகேவா, ஸோ ஆப்டிமல் கண்டிஷனில் ஓப்பன் பண்ணியாச்சு. ரைட்டா, ஸோ இப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூயல் லைனில் இன்ஜின் போகிற ஃபியூயல் லைன் ஆன் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ ஆன் பண்ணிவிட்டு இன்ஜின் ஒரு ஃபியூயல் சப்ளை இது ஆன் பண்ணணும். ஸோ இப்போது இன்ஜின் ஆஸ் யூஷுவல் ரொட்டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லோடு கொடுத்துட்டு ரீடிங் எடுத்து காமிச்சிடுறேன். ரைட், இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட்டா, ஸோ இன்ஜின் ஸ்பீடாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஆர்பிஎம் பாருங்கள்,
648. ஸோ 650 வரைக்கும் ஆர்பிஎம் வரும் கொஞ்சம் ரன் ஆன உடனே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு லோடு கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இந்த லோடு எடுத்து இன்ஜினுக்குள்ளே கொடுக்க போகிறேன் இப்போது. ஸோ 10 kg லோடு இங்கே வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இந்த லோடுக்கும் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்? கை போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இப்போ 10 kg லோடு கொடுத்தாச்சு. ஸோ இது எவ்வளோ இது காட்டுதுக்கான W2 சென்ட்ரிஃபியூகல் ஃபோக்கஸ்னால இங்கே போகிறது, இங்கே 1 kg காட்டுது. ஸோ அப்போது இன்ஜின் மேலே 9 kg லோடு அப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்டா? இந்த சப்ளை எதுக்கு? ஃப்ளைவீல் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கா, பிரேக் ட்ரம் ஹீட் ஆகாமல் இருக்கா, இங்கே கூலண்ட் சப்ளை கொடுக்குறோம். அண்ட் தென் ஃபியூயல் கன்சப்ஷன் நோட் பண்ணோம், ரைட்டா? இதை ஃபியூயல் சப்ளை ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இது குறைய ஆரம்பிக்கும், தெரியுதா? இங்கே 50 cc இருக்கு வந்தோன்னே இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தெரியுதா கண்ணா ரீடிங்கு? ஸோ இது ஸ்டாப் வாட்ச் ரன் ஆகுது. ஸோ 50 சம்திங் ஆரம்பிச்சு. ஸோ 10 cc வந்த உடனே நான் என்ன பண்ணோம், இந்த ஸ்டாப் வாட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ 10 cc வந்தோடனே நான் நோட் பண்ணிட்டேன், 36 சம்திங் இருக்குது, ரைட்டா? ஸோ அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் டேங்க்லேருந்து ஃபியூல் சப்ளை போகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டெம்பரேச்சர் ரீடிங் எடுத்தாச்சு. அடுத்தது இன்ஜினோட ஆர்பிஎம் 636 ஆர்பிஎம் என் வேல்யூ நோட் பண்ணிக்கணும். அடுத்தது மேனோமீட்டர் ரீடிங். ஸோ இங்கே கிளியராக விசிபிள் ஆகல, நான் ரீடிங் சொல்லிடுறேன். 11:9. ஸோ 2 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது மேனோமீட்டர் ரீடிங், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரீடிங் T1, T2, T3, T4. T1 அப்படிங்கிறது வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர், வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர், எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் அண்ட் தென் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இது 4 நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டோமீட்டரில் ஃப்ளோ ரீடிங் நோட் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இதோட நம்ம ரீடிங் எடுக்கிறோட வேலை முடிஞ்சது, ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணணும். ஸோ ஷட் டவுன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இன்ஜினில் கொடுக்குற லோடை நம்ம எடுத்துடணும். ஸோ இன்ஜினுக்கு கொடுத்துருக்கிற லோடை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த இன்ஜினுக்கு போகிற ஃபியூல் லைன் இருக்கு இல்லையா, ஃபியூல் பம்போட லைன் அது மேலே தூக்கிட்டேன். இந்த லிவரை வந்து மேலே தூக்கிட்டோன்னே என்னாச்சு, இன்ஜின் ஆஃப் ஆகிடும் ஆஸ் யூஷுவல். இப்போ அந்த லிவர் இறக்குனாலும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்போது இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டோட ப்ரொசீஜர் அவ்வளோதான். இந்த ரீடிங் எடுத்த உடனே, ஓகேவா? ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். ஸோ ஹீட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எனர்ஜி cannot be created neither be destroyed. ஸோ உள்ளே போகிற ஹீட் எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி ஃபார்மில் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னென்னா யூஸ்ஃபுல் மெக்கானிக்கல் எனர்ஜியாக போயிருக்கணும், இல்லைனா கூலிங் வாட்டரோ ஹீட் எனர்ஜி எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் கேஸ் ஹீட் எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கோம். மிச்சம் எல்லாமே அன்அக்கௌண்டபிள் ரேடியேஷனால் இன்ஜினுக்குள்ளே இன்டர்னலாக வேஸ்ட் ஆகிற ஹீட் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் எவ்வளோ எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறது தான் என்னது ஹீட் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன ரீடிங் எடுக்கணும், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூலண்ட் ஃப்ளோ எவ்வளோ, கூலண்ட்டோட டெம்பரேச்சர், இன்புட் அவுட்புட்டோட டெம்பரேச்சர், அடுத்தது ஃபியூயலோட ஃப்ளோ எவ்வளோ, அப்புறம் ஏரோட இன்ஜினுக்குள்ளே போகிற ஏரோட ஃப்ளோ எவ்வளோ, அதுக்கு தான் வந்து அந்த மேனோமீட்டர் ரீடிங், ரைட்டா?
ஃபியூலோட ஃப்ளோ ரேட்டுக்கு தான் வந்து பியூட் மூலமாக ரீடிங் எடுத்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரீடிங். ஸோ இதில் மூலமாக நம்ம எடுத்திருப்போம். மேலே வந்து T1 T2 T3 T4 டெம்பரேச்சர் ரீடிங் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்தது இன்ஜினோட RPM எடுத்திருப்பீங்க, எவ்வளோ லோடு கொடுத்துருக்கோம், W1 W2 வேல்யூ எடுத்திருப்பீங்க. இதை வச்சு நம்ம ஃபார்முலேட் பண்ணோன்னா ஹீட் பேலன்ஸ் ஷீட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.